கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர், காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுன்ற பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையின் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி, என அலை தேடும் என் வசத்தாம். என் பிரியமே ரூபவதி, என அலை தேடும் என் வசத்தாம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன். மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அண்டேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 9வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். மீதியானியர் நாட்களிலே நடந்து போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோல் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகளின் கோலையும் முறித்து போட்டி. சரி, இதுல நம்ம பார்க்கறது முறித்து போடுகிறதுனா பிரேக், ஒன்னு உடைச்சு போடுறது பிரேக். பிரேக் என்ன ஒரு எவரே வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா சபார், சபார், SABAR, சபார். முறித்து போடுகிறதுக்கு ஒரு வல்லமை தேவை. ஒரு ஈக்கள் வச்சு நம்மளால முடிச்சு போடுறது. ஆனா இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நுகத்தடி. இதுக்கு என்னெல்லாம் ஒரு இந்த எவரே வார்த்தைக்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வார்த்தை என்னெல்லாம் ஷட்டர். ஷட்டர்னா நொறுக்கிறது, ஷட்டர்.
பப்படம் மாதிரி ஆயிரும். ஸ்மாஷ் கிரஷ். இப்ப இந்த வேதத்துல முதல் முறையாக ஷேட்டர்ங்கிறது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 19வது அதிகாரம் 9வது வசனத்துல ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்ல ஷேட்டர் அந்த முறிக்கிறதுங்கிறதுக்கு. லோத் சோதம் குமாரன் பட்டணத்துல இருக்கார். ஆண்டவர் மனித ரூபத்துல 2 பேர் அங்க வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, லோத்தையா எங்களுக்கு நீ சாப்பாடுலாம் கொடுத்துட்டீங்க, நாங்க அந்த வாசல்ல வீதியில படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நோ 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 நோ, மோசமான பசங்க இவங்க எல்லாம், அதனால நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுக்குள்ள வந்து படுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வீட்டுக்குள்ள படுக்க வைக்கிறாங்க. கதவை போட்டிடுறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பையன்ல இருந்து பெரியவர்கள் வர ஊர்னி சேர்க்கைங்கிற பாவத்தை செய்றவங்க, அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருச்சு, புதுசாக 2 ஆம்பளைகள் வந்திருக்காங்க. பொம்பளைகள் ஆம்பளைகள். உடனே அவனுக்கு அந்த வீட்டை சுத்தி வந்து அந்த வீட்டை கதவை ஒட்டைக்க ஷட்டர் சபார்ங்கிற ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு கண்களுக்கு குருட்டாட்டத்தை வைக்கிறாங்க. தடவராங்க. வீட்டு கதவை கண்டுபிடிக்க முடியல, உடைக்க முடியல. இதுதான் நம்ம முதல் முறையாக ஷட்டர்ங்கிறத பார்க்கணும். 2வது எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்துக்கு ஆண்டவர் யார கொண்டு வர்றார் அப்படின்னா கிதியோன். கிதியோன் ஒரு பயந்த ஒரு மனிதர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் வந்திருக்காங்கன்னா இவர் ஒளிஞ்சுக்கிட்டு திராட்சை ரசம் இருக்கிற இடத்துல அந்த பயிரை வந்து என்ன செய்வாரு, போர் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஆண்டவர் ஒரு டெக்னிக் சொல்லித்தாரு. நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 படைகளையும் மனுஷனையும் எக்காலம் ஊதி பானைகளை உடைத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷட்டர் சபார். உடைச்சானா அது அப்படியே ஸ்மாஷ் ஆயிடும். ஒரு பானை யூஸ் பண்ண முடியாது. இந்த பானைங்கிறது எதுக்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகளுக்கு அடையாளம். எக்காலம் நாங்க ஃபயர், தீவட்டி நாங்க, எக்காலத்தை ஊதணும், பானையை உடைக்கணும். பானைங்கிறது எதிரிக்கு அடையாளம். ஸ்மாஷ் அப்படி கம்ப்ளீட்டா அவங்க அழிஞ்சுக்கிடணும். இந்த இதை நம்ம ஃபிகரேட்டிவா நம்ம பார்க்க போறோம். ஃபிகரேட்டிவ்னா என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளலாம். ஃபிகரேட்டிவா எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் எடுத்துக்கோங்க. 69வது அதிகாரம் 20வது வசனம். 69:20. ஃபிகரேட்டிவ்னா ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது. ஃபிகரேட்டிவ்னா நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாலிப நாட்களை குறித்து சொல்லப்பட்டது. உங்களுக்கு இதை குறித்து நிறைய தடவை ஸ்டடி எடுத்துட்டு, அதனால நான் அங்க போறது கிடையாது. டைரக்டா இந்த வசனத்தை மட்டும் நாம பார்க்க போய், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஷாட்டர்ட். சபா, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பதிலீடுகள் உண்டாகணும் என்று நான் காத்திருக்கிறேன், ஒருவனும் இல்லை. தேற்றவனுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணவில்லை. அடுத்த வருஷம் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுக்கிறார்கள். இது ஃபிகரேட்டிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதை. எல்லாத்துக்கும் ஒரு மகுடம் வைத்தது போல ஒரு வசனத்தை பார்த்து இதற்குள்ள நம்ம போக போகிறோம். 53வது அதிகாரம் எசாயா 5வது அதிகாரம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அக்கிரமத்திலும் நொறுக்கப்பட்டார். அப்படி அப்பளம் மாதிரி நொறுக்கி. இது ஃபர்ஸ்ட் சபார், ரைட். 2வது நுகத்தடி, யோக். சுகோஸ் யோக். SUGOS. இது கிரேக்க வார்த்தை. சுகோஸ். மத்தேயு
11வது அதிகாரம் 29 11, 29, 22. வார்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன். பாரம், கஷ்டம், வேதனை, துக்கம், வருத்தத்தோடு சுமக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருக்கு இளைப்பாறுதல் தருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட ஒரு விசுவாசத்தோடு வருகிறோம். ஆண்டவர் என்னுடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்வார், துக்கத்தை ஏற்றுக்கொள்வார். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்றேன், பெருசெல்லாம் கிடையாது. என்னுடைய ப்ரொஃபஸர், உங்களுக்கு தெரியாமல, டாக்டர் R.R. ஷா, அவர், நான் குல்பர்காலேருந்து வரும்போது, ஐயா எனக்கு உங்களுடைய போட்டோ ஒன்று வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ஒரு சும்மா அவர் எக்ஸ் மிலிட்ரியில் இருந்தவர், கழுத்தில் மெடல் போட்டிருக்கார். அதாவது ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் அவர் பிரசிடெண்டாக இருந்தார். அவங்க ஸ்பெஷலாக ஒரு மெடல் கொடுப்பாங்க. அதை மாட்டிக்கிட்டு ஒரு பிக்சர் எழுதி கொடுத்தாரு. எப்போ நான் வாங்கினேன்னா 85, 1985 நான் முடிச்சுட்டு வரும்போது வந்தேன். அதை என்னுடைய பழைய கன்சல்டேஷன், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, லீலாக்கு நல்லா தெரியும், அதில் மாட்டி வச்சிருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் டிமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுற நேரத்தில் இந்த ஃபோட்டோ எங்கே போச்சுன்னு தெரியல. ஜனவரி 1ஆம் தேதி எனக்கு ஃபோன் அடிச்சு, ஜி அந்த ஃபோட்டோ நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன்ல, அது எனக்கு வேணும் அப்படின்னாரு. எனக்கு தலை சுத்திருச்சு. என்ன இது? சரவணன்ட்ட சொல்லி, தேடாப்பா எனக்கு அந்த ஃபோட்டோ வேணும். அவன் ரொம்ப கிளியராக ஞாபகம் சரவணன் சொல்றாரு, சார் அந்த மாதிரி மாட்டி வச்சிருக்கீங்க. அப்படி ஒருத்தர் நிமிந்த மாளிகை ஒருத்தர் இருப்பாரு, கழுத்தில் மாலை மாதிரி என்ன, எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்குறேன். தேடுறாரு. எத்தனையோ போட்டோஸை கொண்டாடுறா, இதை மட்டும் காணும். நேற்று நான் என்ன பண்ணேன், என்னுடைய கன்சல்டேஷன்ல ஒரு பெரிய கபோர்டு இருக்கும், மேலே ஒரு சின்னதாக ஒரு அறை இருக்கும். சரவணன் சொல்லி, சரவணன் அதை தேடிப்பா, அங்கே இருக்கான பாருங்க, போட்டோ தூக்கிட்டு வரேன். எனக்கு நான் அப்படி ஒரு சந்தோஷம். பார்த்தீங்களா, இங்க வருத்தப்பட்டு நான் பாரத்தை சுமக்கிறேன். ஐயோ, சாருடைய போட்டோவை அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாரு, இவன் தூரத்துக்கு குப்பை தொட்டியில் போட்டான் போல இருக்கேன், என் போட்டோவை நினைப்பாரா இல்லையா? ஆனா வருத்தத்தோடு பாரத்தோடு இருந்த என்னுடைய பாரத்துக்கு ஆண்டு இலைப்பாரம் கொடுத்தோம். போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். அது சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன பாரம் தாங்க, இது பெருசெல்லாம் கிடையாது. ஆனாலும் எனக்கு இது ரொம்ப பெருசு. இது சின்ன குட்டி சாட்சி. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். என் நுகத்தை, என் ஜுகோஸ் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ உங்கள் ஆத்மாக்கள் இழைப்பது. இந்த ஜுகோஸ்ங்கிறதுக்கு லிட்டரலா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இணைக்கிற ஒன்று தான் நுகம். இணைக்கிற ஒண்ணுதான். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாங்க, அது உங்க கழுத்துல போட்டப்பட்ட நுகம். ஒரு மாடு இருக்குது, கழுத்துல மாட்டுறதுக்கு ஒரு வெயிட், இணைக்கிற ஒன்று. இந்த இணைக்கிற ஒன்றை அப்போஸ்தலர்ல நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை, சுமக்க கூடாதிருந்த சுகோசை சீஷர்கள் கழுத்திலே சுமத்துவதனால ஏந்து நம்மளாலே முடியாது, இவங்கள பாரத்தை சுமக்க வைக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கலாத்தியர்ல இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம் ஆனபடியாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல். இது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டினுடைய பாரங்கள், அதுக்குள்ள மறுபடியும் போயிட்டீங்க அப்படிங்கிறார். இது கலாத்தியர்ல. இத ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 1 வசனம், தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்படுகிற வேலைக்காரர்கள். இது 2வது யோக். 3வது வெயிட்,
பர்டன். இந்த வெயிட்டை வசனத்தில் காட்டுறேன். ஏசாயா 9வது அதிகாரம் 4வது வசனம். மீதியாரின் நாட்களிலே நடந்தது போல அவர்கள் சுமந்த பர்டன், சுமந்த பர்டன். போரோஸ், போரோஸ், BOROS, போரோஸ், சுமந்த. இதுவும் கிரேக்க வார்த்தை. இது சுமந்த இதுங்கிறதுனா ஒரு பாடல் வழியாக செல்லுகிறத தான் சுமந்த அப்படின்னு பார்க்கணும். இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு அருமையான ஓமையை நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 20வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு சிலரை வேலைக்கு அனுப்புறாரு. அவங்க வர்றாங்க. அடுத்து லேட்டா வர்றவங்களுக்கும் அதே சேலரிங்கிறாரு. முதல்ல வந்தவங்க ஒரு இருதயத்துல வேதனையோடு என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 20:12 மத்தேயு, அவர்களிலே ஒருவன், அவன் பிரதித்திரமாக சிநேகிதனே, இல்ல சரி 12, பிந்தியனவர்கள் இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டம், வெயிலின் உஷ்ணத்தை சகித்த எங்களுக்கு, இந்த பகலின் கஷ்டம் வெயிலின் உஷ்ணத்தை எப்படி பார்க்கணும்? பர்டன் அப்படின்னு பார்க்கறாங்க. எங்களுக்கு ஈக்குவலா வச்சுட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இதை ஒரு பாசிட்டிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை. பாரங்கிறது என்னன்னா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுது. யாங்க எங்க கைனாலே நாங்க வேலை செய்துதான் எங்க வாழ்க்கை வாழ்ந்தோம். கடைசி ஒரு வார்த்தை பார்க்கணும். ஷோல்டர், ஓமோஸ், ஷோல்டர், ஓமோஸ், ஓ மேல போட்டு போறீங்க. ஓமோஸ், 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 ஓமோஸ்ங்கிறதுக்கு ஒரு வசனத்தை பார்த்து நம்ம பார்க்க போயிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 23வது அதிகாரம் மத்தேயு 4வது 23:4, மாயக்காரராக வேதவாறு பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவன் உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றித்திரீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தால் ஆனவுடனே அவனை இரட்டிப்பான நகரத்தில் மக்களுக்கு. 23வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோளிலே சுமத்துகிறீர்கள். அது என்ன சொல்கிறார்னா, என்னைக்கு இவ்வளவு நாள் விக்கிரத்தில் இருந்தான் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய பிள்ளையா மாத்திட்டு அப்புறம் அவரை கிறுக்காக்கி விட்டுருவாங்க. நீ பரவத்துக்கெல்லாம் போக முடியாது, நீ எல்லாம் போக முடியாது, நீ எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அதே தான் நடக்குது. சரி, இப்போ நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 9வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு நாளை கோட் பண்ணுகிறார். அது என்ன நாள்? மீதியானுடைய நாட்களிலே நடந்தது போல. அப்ப மீதியானுடைய நாட்களில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க போறோம். மீதியானுடைய நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 10வது அதிகாரம் 26வது வசனம். 10:26. ஒரே கண்மலையிலே மீதியானியர் வெற்றுண்டனது போல, ஒரே கண்மலையண்டே மீதியார் வெற்றுண்டது போல சேனையில் கர்த்தர் அவன் மேலே ஒரு சவுக்க எலும்பு வர பண்ணி எகிப்தில் தனது கோலை கடல் மேலே ஓங்கினது போல அதை அவன் மேல் ஓங்குவார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார், அது போல இதை செய்ய போறீங்கிறார். அது என்ன அப்படின்னு நீங்க இன்னும் தேடி பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்துக்கு பேரலான வசனம் நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 26வது வசனம். சரி, நியாயாதிபதிகள் 6:1. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதது செய்தார்கள். கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்தார். மீதியானுடைய கையில ஒப்பு கொடுத்த உடனே அவங்க பயங்கர கடினமாக இஸ்ரேல் மக்களை
சக்கா புழுகிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூதனானவர் வந்து என்ன செய்யறாரு, இவருக்கு 11வது வசனத்துல, அதன் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அபிஸ்தோரனுடைய யோவானுடைய ஊராகிய ஒப்ராலுக்கும் ஒரு கருவழி மரத்தினில் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானுடைய கையில தப்பி வைக்கிறதுக்கு ஆலைக்கு சொன்னான். கோதுமைய எங்க கொண்டாந்துருக்கன்னா ஆலையில திராட்சை ரசம் புளிகிற டைமு, திராட்சை ரசத்தை புளிகிற இடத்துல மீதியானர்கள் வந்து தேட மாட்டாங்க, இங்க உணர்ந்து செய்துட்டு இருக்காங்க. இங்க அந்த ஒரு விடுதலையை கொடுக்கிற, விடுதலையை கொடுக்கறதுக்கு யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிதியோன். அது போல நான் உங்களுக்கு செய்ய போறேங்கிறார். 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு கேட்கிறார், எங்களை ஈஸ்திலிருந்து கொண்டது எங்களையா, அந்த கடவுளுடைய பவர் என்னாச்சுங்கிறார். பவரை காமிச்சு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அடுத்த ஒரு பாயிண்ட காட்டுறேன். 7வது அதிகாரம் 24வது வசனம். நியாயாதிபதிகள் 7:24. கிதியோன் எப்பிராயிம் மலைகளிலே ஆட்களை அனுப்பி மீதியானருக்கு விரோதமாக இறங்கி அவர்களை கட்டிக்கொள்றார்கள். எல்லாத்தையும் துரத்திட்டு போய் அவங்கள அழிக்கிறார். பார்த்தீங்களா, இங்க ஒரு சம்பவத்தை மீதியானருக்கு செய்தது போல நான் செய்வேங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாஸ்ட் நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவத்தை காட்டுறாரு. அதை செய்ய வல்லமை இருக்கிற எனக்கு இதை என்னால் செய்ய முடியும். சரி, 3வது குறிப்பு. நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சோபாவையும் சால்மனாவையும் என் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்கள் மாமிசத்தை வனாந்தரத்தின் முள்களினாலே நெருங்கினாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி சொன்னதுபடியே செய்கிறார். எப்படி செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனத்தை பாருங்க. பட்டணத்தின் மூப்பர்களை பிடித்து வனாந்தரத்தின் முள்களாலும் நெருஞ்சினாலும் கொண்டு வந்து அவளை சுக்ரோ துணியாலே கொன்று போட்டார். இதெல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஒரு வெற்றி மீதியானருக்கு. அதைத்தான் ஏசாயா கோட் பண்ணிக்கிறார். குறிப்பு நம்பர் 1. 2வது, நுகம் உடைக்கப்பட வேண்டும். நுகத்தை குறித்து ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனம். 14:25. ஆசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவன் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவன் தோளில் இருந்து இறங்கும். இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். நுகம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாபம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நுகங்கிறது, நுகம் ஏன் வந்ததுன்னா அது சாபம். ஏசாயா 47வது அதிகாரம் 6வது வசனம். 47:6. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து, என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். சரியாங்க. அவர்கள் மேல் இரக்கமையாமல் முதிர் வயதுள்ளவர்கள் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி நான் என்றென்றைக்கு நாகியா இருப்பேன்னு சொன்னேன். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளையில கரெக்ட் பண்ண கொடுத்தேன், அடிச்சு பின்னிட்டேன். இது என்னன்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அப்பதான் இது விருந்தாளில் நடக்கும். விருந்தாளில் சில வாலிப பசங்க, பணக்கார பசங்க என்ன செய்வாங்க, அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பந்தா பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இவருக்கு பாம்பேல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதான் ட்ரைனிங் சென்டர். பாம்பேக்கு போறியாடா, ரொம்ப குஷியாயிரும். போறேன்ப்பா அப்படின்னு நல்லா சீட் கேஸ் எடுத்துட்டு கையில் காசோட அங்கே போய் இறங்குவான். அங்கே ஒரு கடை பையனாக தான் சேர முடியும். போன உடனே அவன் பொட்டி, அவன் கழுத்தில் இருக்க செயின், காசெல்லாம் ஓனர் வாங்கிடுவார். வாங்கிட்டு ஒரு வேஸ்டியை கொடுப்பார், ஒரு சட்டை, கதர் சட்டை, கையில் ஒரு 10 ரூபா இல்லை 1 ரூபா தான் கொடுப்பாரு. என்னன்னாச்சு இதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்க, பத்திரமா இருக்கு, போடா, வேணும்னா நீ ஊருக்கு போடா. எங்கே போகிறது ஒன்றும் கிடையாது கையில். அப்புறம்
அந்த கார்னரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போய் இந்த 50 பைசாக்கு ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வரான்னு இவன் அழுதுகிட்டே போவான். போய் 50 பைசா ஸ்டாம்ப் வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்து ஒரு 2 ரூபா கொடுத்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வாடான்னு. அண்ணாச்சி இப்போ தான் நான் போனேன். இந்த மாதிரி ரொம்ப பேசினேன், காலேஜ் டிஃபன் கிடையாது பார்த்துக்கோன்னு வாயை பொத்திக்கிட்டு இந்த எனக்கு சொன்ன சம்பவத்தை சொன்னவர் சொல்றாரு, 6 மாசத்துல தக்க கம்பி மாதிரி ஆக்கிடுவான். அவங்க லாங்குவேஜை கற்றுக்கிடுவான், எப்படி ஒருத்தர் பேசுறதுன்னு தெரியும். கெட்ட பழத்துக்கு சான்ஸே கிடையாது. கையில் 2 ரூபா 1 ரூபா என்ன கெட்ட வழக்கம் வருவானா, தங்க கம்பி மாதிரி ஆயிடுவானா. அதுபோல ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரைனிங் அனுப்புறாரு, ஆனால் மண்டையை உடச்சு போறாரு. சரி, இது தேவ கோபம் அப்படின்னு நான் காமிச்சேன். இது ஏசாவுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஏசாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு லேசா தலை சுத்துன்னு எனக்கு தெரியும். வசனத்தை காட்டுறேன். இதுதான் ஸ்டடியில் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 40வது வசனம். 27:40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றார். அவனுடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடினா என்ன அர்த்தம்னா பயம். ஏசா என்னை கொண்டு விடுவான் அப்படின்னு வர்றாங்க. அந்த நுகத்தடியை நீ முறித்து போடுவ. எப்படி முறித்து போடுவ? அவன் வந்த உடனே நீ அவனை கட்டி பிடிச்சி முத்தம் போடுவ. அவன் பயங்கர நுகத்தடி ஓடிய போச்சு. ஏசாக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். இதை வாசிருக்கேன், ஆனா இப்படி இதனுடைய டெப்த் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, ஆதியாகமம் அதான் 33வது அதிகாரம் 3, 4, 2 வசனத்தில் இருக்குது. நீங்க வாசிக்கணும். கட்டி பிடிக்கிறார். இந்த நுகத்தடியை ஆண்டவர் எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். மிக மிக அருமையான ஒரு வசனம். 26:13. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவன். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அனுதினமும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு வெட்கத்துக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அப்ப நம்ம நடையே நிமிர்ந்துடும். அதனால எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு, தூக்கி போட்டாங்க. அடிமை நிலைமை என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அடிமை நிலைமை என்றால் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எரேமியா 14வது அதிகாரம் 3வது 14:3 எரேமியா. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வந்து வெட்கி நாணி தங்கள் தலைகளை மூடுகிறார்கள். இதுதான் ஒரு ஒரு லோயஸ்ட் நிலைமை. அப்படி இருக்கிற அவர்களை ஆண்டவர் சிலர் உயர்த்துகிறார். ஆசிரியனை தேவன் எப்படி அடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பார்த்து நம்ம முடிக்கப்படும். ஆசிரியனை தேவன் எப்படி அடிக்கிறார் வாசிப்போமா? ஏசாயா 30வது அதிகாரம் 31வது வசனம். 30, 31. அப்பொழுது தண்டாயுதத்தினாலே அடித்த ஆசிரியனை கர்த்தர் சத்தத்தினாலே நொறுகொண்டு போவார். சத்தத்தினாலே எப்படி நொறுகொண்டு அனுப்புவார், உடைப்பாருங்கிறதுக்கு பதில் இன்னைக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாயங்காலம் ஆண்டோடைய வார்த்தையில நாம நம்ம தியானிக்க போகிறோம். அதுல சேனைகளின் அதிபதி, ஹோஸ்ட், சேனைகள் அதிபதியில இந்த சத்தத்தை வச்சு ஆண்டவர் எப்படி எதிரியே அழிக்கிறார், அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். இதுக்கு ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமாம் கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறது ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு விளக்கின தூய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும் ஐயா. வழி நடத்துங்கப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.